வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, உங்க ஆசீர்வாதத்தோட நான் இன்னைக்கு என் வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு பாதையில கால் எடுத்து வைக்க போறேன்பா. உங்க பொண்ணு யாரையும் எதிர்பார்க்காம தன்னோட சொந்த கால்ல நிக்கிறதுக்காக வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இன்னைக்குதான் முதல் நாள். எப்படி என்னோட எல்லா விஷயத்துக்கும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்குமோ, அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் நீங்க எனக்கு உறுதுணையாவும் பக்க பலமாவும் இருக்கணும். அப்பா, நான் இந்த வேலைக்கு எந்த காரணத்துக்காக போறேன்னு உங்களுக்கே தெரியும். வேலை இல்ல, வருமானம் இல்லைன்னு எனக்கு வரமா இருந்து என் வாழ்க்கையில கிடைச்ச என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. என் குழந்தைய மீட்கிறதுக்காகவும் அவனோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் ஒரு தாயா என்னாலயும் எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியும்னு காமிக்கதான் நான் இந்த வேலைக்கு போறேன். என் குழந்தை எனக்கு திரும்ப வேணும்பா. அதுக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேலை எனக்கு கொடுத்த மாதிரி என் குழந்தையையும் நீங்க தான்ப்பா எனக்கு மீட்டு கொடுக்கணும். அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம். அப்புறம் எனக்காக மட்டும் வேண்டிக்கிறதுக்காக உங்க முன்னாடி வேண்டிக்க வரலப்பா. என்னையும் என் குழந்தையையும் என்னால பாத்துக்க முடியாம போனாலும் என் கையிலக்கா அவனை பாத்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் எங்க எல்லாருக்காகவும் உங்க ஸ்தானத்துல இருந்து எங்களை பாத்துக்கிட்டோம். எங்களோட எல்லாரோட தேவைகளையும் இவ்ளோ நாள் சரியா புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் அமைச்சு கொடுக்கணும்னு போராடினது அக்கா தான்ப்பா. இப்படி எங்க எல்லாருக்காகவும் வாழ்ந்த கயலக்கா அவங்களோட வாழ்க்கையில பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. எங்க கிட்ட எந்த கஷ்டத்தையும் அவங்க காட்டிக்காம இருந்தாலும் அவங்களோட நிலைமையும் சூழ்நிலையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏழல் மாமாவும் பிசினஸ்க்கு லோன் கிடைக்காம போனதுனால அவரு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. சீக்கிரமே அவருக்கு அந்த லோன் எப்படியாவது கிடைச்சு அவரோட வேலையில பெருசா ஜெயிச்சு சந்தோஷமா வாழணும்பா. எங்களை கஷ்டப்படாம பாத்துக்கிட்ட கயலக்கா இனிமே எந்த கஷ்டமும் படக்கூடாது. அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு நீங்க தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்பா. நான் வரேன்ப்பா. அம்மா, கிளம்பிட்டியா? முதல் நாள் வேலைக்கு போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருமா. பார்த்து பக்குவமா வேலை பார்க்கணும், ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், சரியா? சரிம்மா. என்ன தேவி, வேலைக்கு கிளம்பிட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ வேலைக்கு போயிட்டு முத மாசம் சம்பளம் வந்ததும் நான் ஒரு Dress பார்த்து வச்சிருக்கேன். அத நீ எனக்கு வாங்கி தரணும், ஓகே? அப்புறம் இந்த மாசம் பாக்கெட் மணி கரெக்ட்டா கொடுத்துடணும். முதல்ல நீ ஒழுங்கா படிச்சு டாக்டர் ஆகுற வேலைய பாரு. முத நாள் வேலைக்கு போறவ கிட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கேக்குற. சும்மாமா. சரிம்மா, தங்கச்சி தானே கேட்டா, வாங்கி கொடுத்துறேன். செல்லம் அக்கா அப்படி சொல்றி. சரி காமாச்சி, டிஃபன் பாக்ஸ் கொடு, மணி ஆச்சு. ரெடியா இருக்கு. இந்தா மிச்சம் வைக்காம சாப்பிடு. பை பை. பை டி. பாத்து போய்ட்டு வா. இந்தா தேவி, உனக்கு சாப்பாடு கட்டிட்டேன், சாப்பிடு. சரிம்மா. அக்கா. ஆனந்தி, ரெடி ஆயிட்டியா? இந்த ஆட்டோ காசு. இல்ல வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட நீங்க நேத்து கொடுத்ததே இருக்கே, அதுவே எனக்கு போதும்க்கா. அது போதுமா? சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா, பை பை. ஏய் தேவி. அக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். இந்த ஆட்டோக்கு காசு வெச்சுக்கோ. அக்கா பரவாயில்லக்கா, என்கிட்ட பரவாயில்லனா செலவுக்கு என்ன பண்ணுவ? இல்லக்கா, அண்ணன் தரேன்னு சொன்னாரு. அண்ணன் குடுக்கறாருன்னா அப்ப அக்கா கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன். ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அப்புறம் என்ன? நான் கொடுத்தா என்ன, அவன் கொடுத்தா என்ன?
காசு என்ன வீணா ஆக போகுது? தினம் போயிட்டு வரதுக்கு தேவைப்படும். வை.